ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சட்டசபையில் டிஎம்கே எம்எல்ஏ நம்ம நிதியமைச்சரை பார்த்து அவரோட தமிழ் உச்சரிப்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு நம்ம நிதியமைச்சர் மரிய வில்சன் என்ன சொன்னாருன்றது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. அந்த வீடியோவை கீழே போட்டிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன், பார்ன் கிறிஸ்டியன். உங்களுக்கு அந்த மொழி தமிழ் உச்சரிப்பு சரியில்லைன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா சட்டசபையில் ஒன்று திருத்திக்கிறேன் இல்லை முயற்சி பண்ணுறேன்னு சொல்லி பதிலடி கொடுத்துருக்கலாம். ஆனால் தன்னோட மதத்தை உயர்த்தியும் நம்ம தமிழ் மொழியை தாழ்த்தியும் பேசுகிறது எந்த விதத்தில் நியாயம்? தமிழ் தான் எங்கள் மூச்சு, தமிழுக்காக நாங்கள் உயிரியே கொடுப்போம், தமிழுக்கே நாங்கள் தான் அத்தாரிட்டின்னு சொல்லிக்கிற ஒரு திமுக எம்எல்ஏ கூட சட்டசபையில் அமைச்சர் மரிய வில்சனோட பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கல. தமிழை தாழ்த்தி பேசிய அமைச்சரை திமுக கண்டிக்காமல் இருக்கிறதுக்கும், இத்தனை நாள் அமைதியாக இருந்த பிஜேபி இன்னைக்கு அமைச்சரோட அந்த குறிப்பிட்ட பேச்சை மட்டும் எடுத்து பேசுபொருள் ஆக்குறதுக்கும் பின்னாடி ஒரே அரசியல் காரணம் தான் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் போடுங்க.